மாஞ்சாலி அம்மன் ராகவேந்திர சுவாமிகளுக்கு தரிசனம் கொடுத்ததையும் அவங்க குறிப்பிட்ட ஒரு விஷயத்தையும் போன வீடியோல பார்த்தோம். ஒரு தொடர்ச்சி இப்ப பார்க்கலாம். தனக்கான பிருந்தாவனத்தை ராகவேந்திர சுவாமிகள் அவரே முன்னாடி நின்று அழகான முறையில உருவாக்குறாரு. பிருந்தாவனம் அமைறதுக்கு தேவைப்படுற கற்களை பக்கத்துல இருக்கக்கூடிய மாதாவரம் அப்படிங்கிற கிராமத்துல கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து கொண்டு வர சொல்றாரு. அதே மாதிரி ஆட்களை அனுப்பி அங்க தேட சொல்ல அவர் குறிப்பிட்ட மாதிரி கற்கள் அங்க நிறைய இருக்கிறத பாக்குறாங்க. அங்க இருந்து எடுத்துட்டு வராங்க. திவான் வெங்கண்ணாவும் அவங்க ஆட்களும் கொண்டு வந்த கற்களை ராகவேந்திர சுவாமிகள் பார்வையிடுறாரு. வெங்கண்ணா, நான் குறிப்பிட்ட மாதிரி கற்கள் இருந்தாலும் எனக்கு பிருந்தாவனம் அமைய வேண்டிய கல் இன்னும் அந்த ஊர்ல தான் இருக்கு, எடுத்துட்டு வரணும் அப்படிங்கிறார். திவான் வெங்கண்ணாக்கு ரொம்ப கவலையாயிடுது. இவ்வளவு சிரமப்பட்டு கொண்டு வந்து பிருந்தாவனத்துக்கு பயன்படாம போயிடுச்சு அப்படிங்கிற வருத்தம் அவருக்கு. ஏன் கவலையோட இருக்க வெங்கண்ணான்னு அவர் கேட்கவும், நீங்க சொன்ன வேலை நான் சரியா செய்யலையே, பிருந்தாவனத்துக்கு நான் முதல்ல கொண்டு வந்த கற்கள் பயன்படாம போக போதே அப்படின்னு வருத்தப்படுறேன். நீங்க சொன்னதை என்னால் சரியா புரிஞ்சுக்க முடியலையேன்னு வருத்தப்படுறேன் அப்படிங்கிறாரு. கவலைப்படாதவங்கன்னா நீ கொண்டு வந்த கற்களை கொண்டே பிருந்தாவனத்தை எழுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு பிருந்தாவனம் அமைய இருக்கிற இடத்துக்கு பக்கத்திலே இன்னொரு பிருந்தாவனத்தை அமைக்க சொல்றாரு. திவான் வெங்கண்ணா ரொம்ப சந்தோஷமா அதுக்கு தேவைப்பட்ட சிற்ப வேலைப்பாடுகள் எல்லாத்தையும் சிற்பிகளை வச்சு ரொம்ப அழகான முறையில செய்யறாரு. வேலை முடிஞ்சதும் ராகவேந்திர சுவாமிகளை அழைச்சிட்டு வந்து காமிக்க, வெங்கண்ணா உன்னோட ஏற்பாடுகள் ரொம்ப பிரமாதம், இந்த பிருந்தாவனம் இப்போதைக்கு காலியா இருக்கட்டும், இது யாருக்காக ஒதுக்கப்படணும் அப்படிங்கிற விவரத்தை நான் பின்னாடி சொல்றேன் அப்படிங்கிறாரு. அப்படின்னா உங்களுக்கு அப்படிங்கிறாரு. அதையும் நீ தானே முன்னாடி நின்று நடத்தணும், அதுக்கும் விவரம் சொல்றேன். ஆனா நீ முதல்ல கொண்டு வந்த பிருந்தாவன கற்கள் வீணா போயிடுச்சுன்னு வருத்தப்பட்டலையா, இதுவும் பிற்காலத்துல பயன்பட போகுது அப்படிங்கிறாரு. சரி, இப்போ அதுக்கான விவரங்கள் எனக்கு சொன்னீங்கன்னா நான் சரியான முறையில் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு திவான் வெங்கண்ணா சொல்லவும், நீ திரும்பவும் மாதாவரம் கிராமத்துக்கு போ, அங்க ஒரு அழகான குளம் இருக்கும், அந்த குளக்கரையில ஒரு சின்ன பாறை என்ற அமைப்புல ஒரு கல் இருக்கும், அதை எடுத்துட்டு வா. அந்த பாறை மேல ஒருத்தர் அமர்ந்திருந்ததுக்கான அடையாளமும் இருக்கும். அங்க உட்கார்ந்து வேற யாரும் இல்ல, ஸ்ரீ ராமபிரான் தான். ராமாயண காலத்துல ராமபிரான் கொஞ்ச நேரம் இளைப்பாறுவதற்காக உட்கார்ந்திருந்த கல் அது. அந்த கல்லு தான் எனக்கு பிருந்தாவனம் அமையணும்னு நான் விரும்புறேன் அப்படின்னு சொன்னதும் அதே கல்ல திவான் கொண்டு வர்றாரு. அதை பார்த்து சந்தோஷப்பட்ட ராகவேந்திர சுவாமிகள், இதே கல் தான் நான் சொன்னது அப்படிங்கிறாரு. எங்க நான் திருப்தி அடைய ராகவேந்திர சுவாமிகள் அதுல என்னென்ன உருவங்கள் பொறிக்கப்படணும் அப்படிங்கிற விவரங்களை விளக்கமா சொல்றாரு. ஒவ்வொரு நாளும் அவரே வந்து நேர்ல அதை பார்வையிடுறாரு. அவரோட ஆலோசனைப்படி ரொம்ப அழகான முறையில பிருந்தாவனம் அமையுது. பிருந்தாவனம் கட்டியது போக மீத கற்கள் இருக்கவும் இதை வச்சு என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்கிறாரு. ஆஞ்சநேய சுவாமிகளுக்கு ஒரு விக்கிரகம் செய்யணும் அப்படின்னு சொல்லி கை தேர்ந்த சிற்பிகளை கொண்டு அதையும் உருவாக்குறாங்க. அதோட ராகவேந்திர சுவாமிகள், வெங்கண்ணா, நான் பிருந்தாவனத்துக்குள்ள பிரவேசிச்சதுக்கு அப்புறம் பிருந்தாவனத்தை நிரப்ப ஸ்ரீ லட்சுமி நாராயண வடிவத்தில் இருக்கக்கூடிய சால கிராமங்களை சேகரிக்கணும் அப்படிங்கிறாரு. எவ்வளவு சேகரிக்கணும் அப்படின்னு கேட்டது. 1200 சால கிராமங்கள் இருக்கணும் அப்படிங்கிறாரு. அவர் சொன்ன மாதிரி திவான் வெங்கண்ணா செய்து முடிக்க அவருக்கு பிருந்தாவனத்துக்கு கைங்கரியம் செய்ய விரும்புகிற பிராமணர்களுக்காக 60 வீடுகளும் அங்கே கட்டி முடிக்கப்படுது. அதோட ராகவேந்திர சுவாமிகள், வெங்கண்ணா, பிருந்தாவனத்துக்கு வெளி சுற்றும் மதில் சுவர்கள்ல ஆட்டுத்தலை உருவங்களை பதிக்கணும், மாஞ்சாலி அம்மனோட கட்டளை இது அப்படிங்கிறாரு. அதே மாதிரி செய்யறேன் அப்படின்னு வெங்கண்ணாவும் சொல்றாரு. இது ஒரு தொடர்ச்சி அடுத்த வீடியோல பார்க்கலாம்.